ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்ச் 65 சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி உண்மையை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சொல்லாமே அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து யாரெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, யாரெல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்காங்க, அவங்களுக்காக அதை போடப்பட்டிருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. பட் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கஷ்டமான டைமில் ரொம்ப நம்பணும். ஏன்னா கஷ்டன்றது 2 பேருக்குமே தான் வரும். பட் ஒருத்தருக்கே கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த சப்போர்ட் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. இப்போது நான் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் நீங்கள் பார்த்துட்ட பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் உண்மையால் நீங்கள் வந்து எப்படியாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உண்மையால் நீங்கள் சொல்லி யாரெல்லாம் கேட்கலை, நீங்கள் எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த உண்மையால் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. ஸோ நீங்கள் உண்மையாக இருந்து அது கேட்கலை, புரிஞ்சிக்கலை அப்படின்றது நீங்கள் எப்படியாலும் நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்தீங்க, அது நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் எடுத்தோம். அவங்க கேட்கலன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உண்மைக்காக ஒன்றே ஒரு சாங் கூட உங்களுக்கு இருக்குது. அந்த சாங் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்வது உண்மை, நீ நம்பினால் உண்மை. நான் சொல்வது உண்மை, நீ நம்பினால் நன்மை. இதாங்க ரொம்ப பேசிக். ஏன்னா இதுதான் ரிலேஷன்ஷிப் நான் கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம யார்கிட்ட போய் உண்மை கேட்போம், நம்மளுக்கு வேண்டியவங்கிட்ட தான் போய் உண்மை கேட்போம், பிடிச்சவங்கிட்ட தான் உண்மை போய் கேட்போம். எல்லார்கிட்டையும் போய் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது உண்மையை நம்ம சொல்லும்போது நம்ம கொஞ்சம் நம்பணும். அதே டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உண்மையை சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சொல்கிறவங்க சைடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கேட்குறவங்க சைடு அதை நம்ப மாட்டாங்க. அது அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். சொல்கிறதுல உண்மை இல்லைன்னு அவங்க நினைக்கிறதால அதுவும் அவங்களுக்கும் கஷ்டம், அது நம்மளுக்கும் தான் கஷ்டம். ஸோ உண்மைன்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃபில் நிறைய சொல்லியிருப்பாங்க அவங்க, ஆனால் நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேட் புக்ஸ். உங்களை பற்றி ஏற்கனவே ஒரு பேட் புக்ஸ் எழுதி வச்சுருந்தாங்கன்னா, நம்ம சொல்கிற எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தாலும் அது அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அதை வந்து அவங்க பேட் புக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி அவுட் ஸ்போக்காக இருந்திருக்கணும். ரொம்ப கிளியர் கட்டாக, ரொம்ப டீப்பாக, ரொம்ப ப்ரிசைஸாக, ரொம்ப பாயிண்ட் அவுட்டாக, இது இப்படி தான், எனக்கு இந்த இடத்துல ரொம்ப டவுட் வருது, எனக்கு இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நம்மளால் செய்ய முடியும் கூட போகல சில டைமில். பட் ஏன் செய்ய முடியலன்றது அந்த ரீசன்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம். பட் அதை அவங்க நம்பணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ரீசன்ஸ்னால் சொல்ல மாட்டாங்க யாருமே. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, பழகிருப்பாங்க, சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்க முடியாதனால அந்த மாதிரி நிலமையில வருது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையமாக பார்த்து ஒரு சந்தேகம் மாதிரியே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது ஏன்னா எனக்கு அப்படி தான் எனக்கும் தோன்றுறது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இதான் என்ன பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்படி ஒரு சொல்லாமல் அப்படின்னு போயிட்டுருக்கு. என்ன ஆகுன்னா, நம்மளோட மெமரிஸ் இருக்குது இல்லைங்களா, மெமரிஸ், பாஸ்ட் மெமரிஸ் ஆஃப் த ஸ்வீட் மெமரிஸ், குட் மெமரிஸ், இதில் பயங்கரமான மெமரிஸ் நம்ம வச்சுருப்போம். இப்போ இந்த மெமரிஸ் வந்து நம்ம இந்த கஷ்டத்தையும் நினைக்க என்ன ஆகுதுன்னா, இந்த பாஸ்ட் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ் வந்து நம்மளுக்கு கணக்கிலே வராது. நம்ம அதை பற்றி நினச்சி பார்க்கவே நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ வி ஆர் லூசிங் தட் ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் பாஸ்ட் குட் மெமரிஸ். நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம், நிறைய விஷயங்கள் பேசி சிரிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய இடம் போயிருப்பாங்க, நிறைய நடந்திருக்கும். பட் அவ்வளோ நம்ம அதனால் மறக்க நேரும். அது மிகப்பெரிய லாஸ். லைஃப்பில் வந்து மெமரிஸ் இல்லாமல் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் குட் மெமரிஸ்க்கு வந்து ஒரு கனவாகவே வச்சு வாழ்கிறது அதுவும் சில டைமில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சுச்சுவேஷன் பொறுத்து ஒரு ஸ்வீட் மெமரிஸோ ஒரு குட் மெமரிஸோ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து நினைக்கிறது பொறுத்து தான் ஒரு ஃபீலிங் அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷப்பட்டு நினைக்கும்போது நல்லாவே இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்கும்போது ஐயோ அப்படியே இருந்தமே இப்போ இல்லையேன்ட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வி பி லூசிங் குட் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ். ரெண்டாவது வந்து குட் அண்ட் ஸ்வீட் மெமரி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் டைம் நம்ம விட்டுடுறோம். ப்ரெசென்ட்லேயும் பண்ணல ஃப்யூச்சரில் எங்கே நம்மளுக்கு மெமரிஸ் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணி சரி பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கு டைம் வேணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே வாமாச்சு, இங்கே போகலாம், அங்கே போகலாம் எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் கஷ்டமான டைமில் பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. கஷ்டமான டைமில் வாடானா வர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். பட்
சந்தோஷமான இருக்க டைமில், ஹாப்பியாக இருக்க டைமில் எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ டைம் கொடுத்தோமோ, கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம டைம் கொடுக்கணும், உட்காந்து பேசணும். ஸோ எல்லாருக்குமே டைம் கொடுங்க. அப்போ எல்லாம் நம்ம முன்னாடியில் எதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுத்தோமோ அதே டைம் கஷ்டமான டைமில் கொடுத்து பாருங்களேன், யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா சேம் சுச்சுவேஷன் இப்போது அதே இடத்துக்கு போயிருக்கலாம், உட்காந்துருக்கலாம், பேசியிருக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டைம் கொடுத்தா தாங்க ஆகணும். டைம் கொடுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் தான் உங்களுக்கு ஹீல் ஆகும். ஸோ சில டைமில் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு சொல்லி ஒரு சில விட்டு பிடிப்பாங்க. சரி கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு சில மாதங்கள் போகட்டும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ அப்படின்ட்டு இருக்கும்போது அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கணும், நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து விட்டு பிடிக்கிறாங்க அப்படின்ற கான்செப்டுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களும் நினைக்கிறது சம்திங் ஃபார் குட்னு அவங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுட் எப்போல்லாம் நம்மளுக்கு சந்தேகம் உள்ளே வருதோ சந்தோஷம் வெளியே போகுதுங்க. அது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. சந்தேகத்துக்கு வந்து எப்பவுமே நம்ம வழி கொடுக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இல்லை அப்படி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த கணவன் டெய்லி குடிச்சிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. டெய்லி வருஷம் ஃபுல்லாக குடிச்சிட்டு வர்றாரு, வருஷக்கணக்காக குடிச்சிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன். பட் மனைவி பலமுறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, குடிக்காதீங்கன்பாங்க. ஆனால் அவர் குடிச்சிட்டு வரேன்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் என்றைக்கோ ஒரு நாள் குடிக்காம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? என் வீட்டுக்கு எடுத்துச்சாரு, நல்லவராக மாறிட்டார் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க மாறிட்டாங்க. ஏன்னா அது பேடில் குட்டு. ஆனால் ஒரு பையனுக்கு எதுவுமே தப்பே பண்ணல, பட் சுச்சுவேஷன் ஏதோ ஒரு ரீசனால் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பெரிய தப்பில் ஒரு சுச்சுவேஷனுக்கு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ எப்படி சொல்லுவாங்க? தப்பு பண்ணிட்டே அதுதான் சொல்லுவாங்க. இப்போ ரெகுலராக தப்பு பண்ணுறவங்க குட் பண்ணால் அது ஹைலைட் ஆகுது. ரெகுலராக குட் பண்ணிட்டு ஒரு வாட்டி பேட் பண்ணால் அது ரொம்ப ஹைலைட் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி இந்த வாரியா ஓகே மன்னிப்போம், மறப்போம், அடுத்த சான்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி அடுத்த வாட்டி ஆகக்கூடாது. ஒரு வார்னிங், அவருக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு டைட் சுச்சுவேஷன் கொடுத்து ஒரு வார்ன் பண்ணி, சாதாரண ஸ்ட்ராங்கான வார்னிங் அது பண்ணி, டோன்ட் ரிப்பீட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா தப்புகள் யார் வேணால் பண்ணலாம், நடக்கலாம், எதிர்பாராத விதமாக நடக்கலாம், இல்லை வேறு ஒரு சூழ்நிலையாலும் நடக்கலாம். ஸோ நெருக்கடிகள் வந்து நம்மளுக்கு பல வகையில் நம்மளும் முன்னேறணும்பாங்க. அதுக்கான ஒரு சுச்சுவேஷன், அதுக்கான டைமில் எடுத்துக்கணும். நிறைய தாட் மைண்டில் போகும் இல்லையா? வாட் நெக்ஸ்ட் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் ஹேண்டாக யார் இருக்கணும், அவங்க இல்லைன்னா அப்புறம் எப்படி க்ரோத்தெல்லாம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சந்தேகம்லாம் படாதீங்க. தப்பெல்லாம் இருந்தால் பேசி தீர்த்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் பேசலைன்னா கேப் அதிகமாகிடும். ஸோ பேசுங்க, பேசாமல் போகாதீங்க. ஸோ இது ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப்பில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்ட்டு. ஸோ சாஃப்டாக இருக்கும்போது பேசுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் பேசுங்க வித்தியாசம். ஆனால் நிறைய பேர் சாஃப்டாகவும் பேசிடுவாங்க, கஷ்டமாக இருக்கும் பேச மாட்டாங்க. கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும், நல்லதும் மாறி வந்துட்டுருக்கும். யூ ஹேவ் டு அடாப்ட் டு த சேம் திங். நல்லதுக்கும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கணும். பேட் சுச்சுவேஷன் வி ஹேவ் டு கீப் ஃப்ளோட்டிங். நம்ம முடிக்கக்கூடாது, நம்ம மிதக்கணும், எப்பயுமே மிதக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கான்வர்சேஷன் பண்ணணும் இல்லையா? கான்வர்சேஷன் டிஸ்கஷன் எப்பவுமே பண்ணுவாங்க, நடக்கும். பட் நார்மலான கண்டிஷன் சுச்சுவேஷனில் போகும். பட் நம்ம கஷ்டமான டைமில் இருக்கும்போது கண்டிப்பாக கான்வர்சேஷன் அண்டு டிஸ்கஷன் கண்டிப்பாக இருக்கணும் அந்த டைமில். பட் ஏன்னா சண்டை போடும்போது, ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சருன்னு வரும். கொஞ்சம் அதாவது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. இப்போ அதே ஒரு இது நார்மல் டைமில் ஒரு டிஸ்கஷனில், இல்லை ஒரு கான்வர்சேஷன் டைமில், இல்லை அதுக்குன்னு ஒரு டைம் நமக்காக நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு டைமில் அப்போ ஏன் பேச மாட்டேன்றாங்க? உள்ளுக்குள்ளே வச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் அப்புறமா வந்து சொல்லும்போது
ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரே விஷயம் ரிப்பீட்டாக சொல்லும்போது கொஞ்சம் புரியாது அவங்களுக்கு. இது ரொட்டீனாக வருதா, சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா சேம் வேர்ட் சேம் அதே சொல்லும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது நீங்கள் இப்படியெல்லாம் வேறு ஒரே விஷயம் எப்படி நீங்கள் வேறு ஆங்கிளில் சொல்கிறீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட கஷ்டங்களை வேதனைகளை சொல்லும்போது அதையும் ஒரு கான்வர்சேஷன் டைம்லேயோ ஒரு டிஸ்கஷன் ஒரு டைம்லேயோ அப்போ ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அது மிகப்பெரிய ட்ராபேக். அது யார் பக்கம் இருக்கோ பேட் புக்ஸ் எழுதும்போது சொல்லிடணும், இந்த மாதிரி ஒன்று பற்றி ஒரு பேடான ஒப்பீனியன் எனக்கு இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் அவுட் ஸ்போக்கனாக இருக்கணும். இப்போ பேட் புக்ஸ் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், பட் அவங்ககிட்ட போய் சொல்லிடணும். ஏன்னா நம்ம வேற ஆள் ஆகிட்டு சொல்ல போகிறோம், வேண்டிய ஆகிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவங்ககிட்ட எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி எழுதிட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அவுட் ஸ்போக்கன், ரொம்ப கிளியர் கட், ரொம்ப இன்டெப்த்தாக இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் பண்ணது ரைட்டாக தப்பான்னு போய் கேட்டுட்டா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ மாற்றிக்கணும், இதெல்லாம் திருத்திக்கணும், இது இந்த மாதிரி இல்லை, இது இந்த மாதிரி பார்க்கணும், இது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஜஸ்ட் ஒன் லைனில் ஒன் வேர்டில் அப்படி சொல்லிவிட்டு இது செய்யாதீங்க இது செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுட்டே இருங்களேன். ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க ஒரே வார்த்தை, இது செய்யாதீங்க இது இப்படியே சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. நம்மளும் ஒரு வேர்டில் ஆன்சர் சொல்லிட்டு எப்பவுமே அதே வார்த்தைக்கு ஒரு ஆன்சர் வச்சுருப்போம். அதே ஆன்சர் சொல்லும்போது உண்மையாக அதை சொல்ல போகிறோம். பட் என்ன ஆகுனா, அவங்க இது சொல்லும்போது நம்ம இது சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இன்டெப்த் அவங்க உணராமல் அவங்களுக்கு மட்டுமே அந்த இன்டெப்த் வச்சுக்கிட்டு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அவுட் ஸ்போக்கன் வெளியே வரதுனால நம்ம அது மேலோட்டமாக பார்க்கும்போது சரி நம்ம வேலை நம்ம உண்டு, நம்மளுக்குன்னு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர், அவங்களுக்கு ஒரு டென்ஷன், அவங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா, அது பற்றி நம்ம திங்க் பண்ணும்போது இது இஷ்யூ சரி இது சொல்கிறத நம்ம என்ன மாற்றி சொல்ல போகிறோம், இப்போ போல இதுதான் சொல்கிறோம் நம்ம அப்படி சொல்லும்போது இதுதான் பஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒரு டைமில். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மாதிரி அவங்க அவுட் ஸ்போக்கன் இல்லாதபோது இதெல்லாம் பெரிய டீப்பாக வெளியே வருது நமக்கு. ஸோ சொல்கிறவங்க ரொம்ப டீப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய விஷயங்கள் பிரேக் ஆகுறது, இல்லை ஃபெயில் ஆகுது, அப்படி ஏதோ கஷ்டங்கள்லாம் வருதுன்னா, கஷ்டங்கள் வர்றது காரணமே என்னங்க காரணம்னா, அவங்களோட மிஸ்டேக்ஸை மன்னிக்காதாங்க காரணம். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்ட்டுருப்பாங்க, நல்லா தான் போய்ட்டுருக்கும். இப்போ எடுத்துங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்க டேட்டுக்கு நீங்கள் ஒன்று எடுத்துங்க. இப்போ நிறைய பேருக்கு சனி பயிற்சி நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போய்ட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை இந்த டேட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சுக்கோங்களேன், ஒரு டேட் வைக்கிறாங்க, இந்த டேட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பட் அன்றைக்கி தான் ஆரம்பிக்குதுன்னா பிரச்சனை உங்களுக்கு அன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க. இதுக்கான பிளான் கடவுள் முன்னாடியே போட்டுட்ருப்பாருங்க. நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன், நிறைய பேர் செக் பண்ணிலாம் பார்த்துட்டேன். அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி பேசியும் இருக்கேன், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது ஏன்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க நிறைய பேர் சொன்னால் அது பாஸ்ட், அது தெரிஞ்சோ தெரியாமல் அது பாஸ்ட். இப்போ இன்றைக்கி தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கிலேருந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியோ இல்லை 6 மந்த்துக்கு முன்னாடியோ இல்லை 1 இயர் முன்னாடியோ அவங்களுடைய டெப்த்தை பொறுத்து கடவுள் அது சைக்கிளை மாற்றுவார். இவங்களுக்கு இவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்டிங், அப்போ இவங்களுக்கு 1 மாதம் முன்னாடி பிரச்சனை கொடுத்தா போதும், இவங்களுக்கு இவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை கொடுத்தா போதும், இவங்களுக்கு இந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுக்கு 1 இயர் முன்னாடி பிரச்சனை கொடுத்தா போதும். இப்போது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அது எனக்கு வர்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ பிளான் ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க. அப்போது மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துலேயே நடந்து போச்சு. இப்போது உங்களுக்கு இந்த டைம் வர்றதால இப்போ இதோட பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு அங்கே இப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு அங்கே காட்டுது. ஸோ உங்களுக்கு இது நடக்க போகுதுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுங்களேன், கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு டேட் வச்சுருப்பாங்க, இந்த டேட்டில் கல்யாணம் நடக்கணும். இப்போ அன்றைக்கி கல்யாணம் நடக்குது, அதுக்கு 3 மாதம் முன்னாடியோ இல்லை 6 மாதம் முன்னாடியோ பிளான் போட்டிருப்பாங்க, எல்லாமே பிளான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த டேட்டில் அது நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்குது. அதுக்கப்புறமா தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் அது வெட்டிங் டே உங்களுக்கு மாறுது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு, புரியுதுங்களா? ஸோ கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு முன்கூட்டியே பிளானை ஒரு சில வகுத்துடுவார். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன், இப்போ சனி பயிற்சி நடக்குது, சும்மா நடக்கிறது நிறைய பேர் கஷ்டங்கள்லாம் ப்ரீ பிளான்டு ஆக்டிவிட்டீஸ் இல்லையா. அப்படி அன்னைக்கு நடந்திருக்கோம், அன்றைக்கி பேசிடுவாங்க, இல்லை அன்றைக்கி எதாவது சொல்லிடுவாங்க, செய்வாங்க, எல்லாமே அப்போ நடந்துகிட்ருக்கும். அது எல்லாமே ஒரு கலெக்டிவ்னஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல நிற்கும்.
அன்றைக்கி ஒன்று அந்த மாதிரி தான் ஒன்று வருதுன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் ஒன்று நடந்துச்சு. அதுதாங்க இது. ஸோ இந்த ஒரு டைம் நம்ம காசு ஆகி போகணுன்னா யூ ஹேவ் டு பி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நானே சில டைமில் சொல்லுவேன், இந்த மாதம்லாம் கொஞ்சம் பேச வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த மாதம், இந்த மாதம் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான்லாம் சொல்லுவேன் சில டைமில் இந்த மாதிரி மந்த் நமக்கு சரிப்பட்டு வராது, கொஞ்சம் வேண்டாமே, இல்லை இந்த இயரே செட் ஆகலை கொஞ்சம் வேண்டாமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. இப்போ அதில் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து இப்படின்னாக்கா சூப்பர் ஜோசியம் ஜாதகம் டைமிங்லாம் இருக்கு இல்லையா, இந்த சனி பயிற்சி இந்த மாதிரிலாம், அதுவும் ஒரு காலகட்டம் தானே. இத்தனை இயர்ஸ் 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோ சொல்லுவாங்க, இது வரைக்கும் உங்களுக்கு டைம் சரியில்லைங்க அப்படின்பாங்க. அப்போது நம்ம அந்த 3 இயர்ஸ் நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ அதுக்கான ஒரு சில மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் சேஃபான செஞ்சு சின்ன விஷயங்கள் வந்து நார்மலாக செய்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த ஒரு காலத்தை கடந்து போகணும், அவ்வளோதான். இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி அதையும் நம்ம கடந்து போகணும். ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லாம் வந்துட்டுருக்கும் போயிட்டுருக்குங்க. நம்ம தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டியூன் பண்ணிக்கணும், டைமுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணால் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் நான்ன்றது தப்பு இல்லை. பட் டியூனிங்ன்ற ரொம்ப அவசியம். அலைக்கு ஏற்ற மாதிரி தான் போட் ஓட்ட முடியும். அந்த மாதிரி ரோடு ஸ்ட்ரைட் ரோடு ஸ்ட்ரைட்டாக வாங்க இருக்கிற ரோடு ஸ்ட்ரைட் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வளைஞ்சி கிழிஞ்சி பெண்டாகிலாம் போகும். பட் அதுக்கேற்ற மாதிரி போனால் தான் நம்ம அது ஸ்ட்ரைட்டாக போய் சேர முடியும். நான் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன், ரோடு பெண்டாக எனக்கு என்ன அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் என்ன ஆகும், அது கரெக்டாக வராது இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ நம்ம வந்து இந்த டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேட்டு நடக்கணும். பிரச்சனைன்னு வந்துட்ட பிறகு அப்புறமா ஏன் இப்படி பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன், ஏன் அப்படி செய்யணும், தப்பு தான். யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக லவ்ட் ஒன்ஸ்கிட்ட ஒத்துக்குப்பாங்க, தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். பட் அது தூக்கி கொடுத்துக்கு ஆள் இல்லைன்னா அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேதனை சொல்லிக்கவே முடியல. அந்த மாதிரியான நிலைமைக்கு தான் அவங்க வந்து தள்ளப்படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கி விட்டுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்கிறேங்க இல்லையா, யார் நம்மளுக்கு இது பண்ணாங்களோ அவங்க தான் தூக்கி விடணும். அப்போ தாங்க அது கரெக்டாக வரும். ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்கள ஹெல்ப் பண்ணணும். பட் அப்படிப்பட்ட சம்மந்தப்பட்டவங்களே வந்து ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அவங்க தான் எப்படி இருந்தாலும் வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை அதுக்கு. ஸோ மிஸ்டேக் வந்து இன்றைக்கி நிறைய நடக்கும். பட் இன்றைக்கி நம்ம கோச் ரொம்ப தூரம் போயிட்டுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு வெறுப்பு காட்டி, ரொம்ப கோபத்தை காட்டி, ரொம்ப மன உடைச்சலை காட்டி, எல்லாமே காட்டி நம்ம ஒரு போயிட்டோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி டேட்டுக்கு அது ரொம்ப பெரிய பாறாங்கல் மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ரைட்டுங்களா, இல்லைன்னு சொல்லலை. பட் நாளாக என்னாங்கன்னா பாறாங்கல்லே ரொம்ப சிக்கடுக்கு மாதிரி ஆகிடும். ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படி ஆகும்போது அப்போ போயிட்டு ரிலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இந்த விஷயத்துக்கு நம்ம வீடியோ போட்டோம், நம்ம போய் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தேன், நிலைமை கொஞ்சம் முன்னேற்றி இருக்கலாம், நிறைய குட் மெமரிஸ் வச்சுருக்கலாமே, நிறைய ஸ்வீட் மெமரிஸ் வந்துருக்கலாமே, ஃப்யூச்சரும் பெட்டராக இருந்திருக்கும், லைஃபும் பெட்டராக இருந்திருக்கும், அப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணுச்சுன்னு வைங்களேன். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபியூ இயர்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்பி வராது. அந்த ஸ்வீட் மெமரிஸ்க்கு வரவே வராது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே டீப்பாக இருந்தாலும் என்னாகும், மெமரிஸில் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப மெமரிஸ் வச்சுட்டு வாழ்கிறவங்கள போய் கேட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு. ஸ்வீட் மெமரிஸ் வச்சுட்ருக்கவங்க, குட் மெமரிஸ் வச்சுட்ருக்கவங்க, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்கள போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன், ரொம்ப கலங்கிடுவாங்க. ஏன்னா மெமரிஸ் வச்சுட்டே வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது மெமரிஸ் வச்சு வாழ்கிறது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு, மெமரிஸ்ன்றது வேறு இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். மெமரிஸ் ஸ்டேஜில் அது ஆட்டோமேட்டிக்காக மெமரிஸ் வந்து கரெக்ட் ஆகிட்டே வரும் நமக்கு. ஸோ எப்பவுமே சொல்கிறேன், லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் மெமரிஸ் சில டைமில் இல்லைனா குட் மெமரிஸ் பேட் மெமரிஸ் ரெண்டுமே தான் வரும். பட் அதுவும் நம்ம குட் மெமரிஸ்க்காக உட்காந்து பேசி சிரிக்கும்போது பேட் மெமரிஸும் கொஞ்சம் தமிழ் பேசுவேன். நீ என்ன இது மாதிரி தப்பாக நினச்சிட்டேன், நான் ஒன்று இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டேன், நான் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டேன், நான் ஒன்று இந்த மாதிரி தப்பாக பேசிட்டேன். ஸோ லைக் தட். இப்போ குட் மெமரிஸ் எப்படின்னா நம்ம பேசி பேசுவோம், அதே மாதிரி பேட் மெமரிஸும் தமிழ் சிரிப்பாக போயிடும். இதுக்கு போய் இந்த மாதிரி பண்ணேன், இதுக்காக போய் இந்த மாதிரி தான் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு ஆறுதலாக பண்ணும்போது பாருங்களேன்,
அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட் மெமரிஸ் பார்க்கும்போது பேட் மெமரிஸை வந்து நம்ம பெண்டான விஷயம் நிம்மதியாக வச்சதுக்கு கிரேட்டாக இருக்கும். ஏன்னா பேட் மெமரிஸ் வந்து குட் மெமரிஸ் கொண்டு வந்துட்டோம்னு வச்சிங்களேன், அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். அது குட் மெமரிஸ் வந்து குட் மெமரிஸ் தான். பட் பேட் மெமரிஸ் பேடை வந்து குட்டாக்க முடியும். அனுசரித்து போனால், புரிஞ்சுக்கிட்டா, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போ புரிஞ்சுக்கிட்டா, எடுத்து சொன்ன விளங்கிக்கிட்டா, அதெல்லாம் பண்ணிங்கன்னா பேட் மெமரிஸ் வில் கன்வெர்ட் இட் இன்டு குட் மெமரிஸ், குட் மெமரிஸ் இன்டு குட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு தான் பிரச்சனைகள்லாம் வருது லைஃப்பில். ஸோ வென் யூ கன்வெர்ட் பேட் திங்ஸ் இன்டு குட் திங்ஸ், அதோட பவரே வேறங்க. ரியல் அன்பு பார்த்திங்கும்போது உங்களுக்கு அங்கே வந்து எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு நீங்களே நினச்சி பெருமைப்படுவீங்க. ஆஹா, நானும் அந்த மாதிரி பண்ணேன், நானும் அந்த மாதிரி பொறுமையாக இருந்தேன், நானா அவ்வளோ ஒரு பொறுமைசாலி, நானா அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். இப்போ நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் நல்லா பண்ணது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அவங்க கூட நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயமும் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. ஸோ கிரியேட் மெமரிஸ், கரெக்ட் மெமரிஸ். பட் மெமரிஸே லைஃப் இல்லை, மெமரிஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? குட் மெமரிஸ்க்காக நீங்கள் எதோ செய்கிறீங்க, ஸ்வீட் மெமரிஸ்க்காக நீங்கள் எதுவும் செய்கிறீங்க. நீங்கள் செய்ய 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 தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறமா தான் அது உங்களுக்கு மெமரிஸ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோன்ட் ஃபெயில் டு டூ த குட் மெமரிஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ். அதுக்காக கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் இருக்கும். பட் தாங்கிட்டும் போகணும். நிறைய சம்மந்தப்பட்டவங்கள வெளுத்தும் வாங்கணும், வெளுத்தும் வாங்கி அவங்களுக்கு கரெக்டும் பண்ணணும். ஏன்னா தப்பு பண்ணும்போது கரெக்ட் பண்ணுற பொறுப்பும் இருக்குல்ல. சிரிக்கும்போது சிரிச்சிடுறோம், கோவப்படுறோம். ஆனால் தப்புன்னு பண்ணும்போது ரொம்ப தப்பே அடிச்சு வச்சுக்கல, அவளுக்கு கண்டிப்பாக திருத்தணும், பெண்டு எடுத்துடணும். உண்டு இல்லைன்னு அவங்கள விடவே கூடாது. ஏன்னா நானும் ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி நான் கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, அது எப்படி சொல்கிறது, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேனே, அது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும், எனக்கு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஜய் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, பிகிலில் சிங்கப்பெண்ணே, இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி சைடில் எனக்கு சொல்ல வருது. சிங்கப்பெண்ணு எடுத்துங்களேன், சிங்கப்பெண்ணு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ரைட்னா ரைட்டு, தப்புன்னா தப்பு. ரைட்டுன்றப்போ ரைட்டாக இருப்பாங்க, பேசுவாங்க. தப்புன்னா வான் பண்ணுவாங்க, அதுவும் ஓகே. தப்பு பண்ணும்போது வான் பண்ணால் அது ஓகே, எச்சரிப்பாங்க, அதில் ஓகே. நம்ம தெரியாமல் ஒரு மிகப்பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோன்னு வைங்க, ஒரு வேலை நீங்கள் சிங்கப்பெண்கள் கிட்ட வச்சுக்கிங்களேன், ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அது அவங்களுக்கு ரொம்ப கழுப்பாயிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிங்கப்பெண்ணு. உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? உங்களுக்கு உண்டு இல்லைன்னு பிச்சு மேய்ஞ்சி நாசம் பண்ணிடும் உங்களை. அது ஒரு இதை சொல்லுவாங்களே, ஒரு காமெடியை சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதை கேட்டேன், நீங்கள் என்ன மாடா அப்படி மேய்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காமெடியில், ரைட்டுங்களா? காக்கா சவுண்டு இங்கே நிறைய ஹெவியாக இருக்குது, என்னான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சிங்கப்பெண்ணுக்கிட்டே நம்ம பேசும்போது இந்த மாதிரி ஒரு நடந்தால் உங்களை வெளுத்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது. ஸோ அதனால் நம்ம கோவங்கள் வரும்போது அதே டைமில் அவங்களும் வருத்தப்படுவாங்க, நம்மளும் வருத்தப்படணும்னு வச்சுக்கோங்க. பட் என்ன சொல்ல வரேன்னா, வி ஹேவ் டு சிங்கப்பெண்ணாகவே இருந்தாலும் சரி, தப்பு பண்ணோம், அவங்க வெளுத்து வாங்கிட்டோம், இனிமேட்டு தெரிஞ்சிருப்பாங்க, செம்மையாக வான் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க தப்பு பண்ணவங்க, இவங்க இறங்கி தான் போவாங்க. ஆனால் ரைட்டாக இருந்தவங்க சிங்கப்பெண்ணு அவங்க டாப்பில் போயிட்டே இருப்பாங்க. இப்போது மேட்ச் ஆகாது, ஏன்னா ஒருத்தர் டாப்பில் போயிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் கீழே போயிட்டே இருப்பாங்க, அது டிஸ்டன்ஸ் டைம் ஆகிடும். கேப் ஃபில் பண்ணால் அவங்க தான் கீழே வந்து ஸ்கிப் பண்ணே ஆகணும் இவங்களை. ஸோ சிங்கப்பெண்ணே இருக்கிறத மட்டும் போது சிங்கப்பெண்ணே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், செய்யணும் கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுதாங்க சிங்கமும். ஸோ சிங்கப்பெண்ணை தாங்க விட்டு கொடுத்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா எனக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக சொன்னது. ஸோ உங்களுக்கு சுச்சுவேஷன் எதுவும் நீங்கள் அதை மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற பொறுத்தவங்க எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பார்த்துக்குங்க. அதே டைமில் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் வந்து எப்பயுமே மாறுங்க. தப்பு பண்ணியிருப்பாங்க,
பட் இல்லை இப்போ சுச்சுவேஷன் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம இது மன்னிச்சிருக்கலாமேன்ற போது கால் ரொம்ப தூரமாக போய்ட்டு அதுக்கு வேல்யூ இருக்காது. அப்புறமா பார்த்திங்கன்னா பிடிச்சவங்கள வந்து நம்ம சண்டை போட்டு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணிட்டோம், அப்போ ரொம்ப தூரம் தள்ளி வச்சுன்னு வைங்களேன், நம்ம யார்கிட்ட அப்படி பேச முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம யார் கூட நம்ம போய் அப்படி ஒரு ஃப்ரீயாக நம்ம பேச முடியும், பழக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த மாதிரி பர்சன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஸோ அப்படி ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும்போது நம்ம இது அனுசரித்து போடுறது, விட்டு கொடுத்து போடுறது கொஞ்சத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இங்கே நிராகரிச்சுட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம் ஏதோ பண்ணிட்டு வச்சுங்களேன், நம்மளுக்கு ரைட்டான பர்சன், சூட்டபுளான பர்சன், கரெக்டான பர்சன் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கு இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம், நம்ம யார் கூட சிரிக்க போகிறோம், யார் கூட சந்தோஷமாக இருக்க போகிறோம், அப்படி பர்சன்ஸே பெரும்பாலும் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. நாட்டில் ரொம்ப டிமாண்டே வந்து நான் ஒரு சில மீட்டிங் சொல்லுவாங்க, ரைட் பர்சன், சூட்டபுள் பர்சன், பர்ஃபெக்டான இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பொருந்தும். அது அவங்க தான் கரெக்டான மேட்ச். அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்கணும், தவிர விட்டுட்டில் போகக்கூடாது, கோச்சியில் போகக்கூடாது. லைட் எப்படியும் சவுத் அந்த மாதிரி அடிக்க வேண்டியது தான், பட் திரும்பி வந்துடணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா கரெக்டான பர்சன், சூட்டபுள் பர்சன், ஹாப்பியான பர்சன் நம்மளுக்கு அவ்வளோ யாருக்குமே அவ்வளோ இது கிடைக்காது, அமையாதுங்க. அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப அந்த பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது அந்த மாதிரி தான். இப்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு இது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சுச்சுவேஷன் லைட்டான பர்சன் வரும்போது நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா போகணும். தப்பு பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வேண்டியவர் தான், வேண்டிய பர்சன் தான் தப்பு பண்ணிட்டாங்க, என்னை எப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏன் சொன்னாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, அவங்க ப்ரெஷர் என்ன, அவங்க சுச்சுவேஷன் என்னன்னு கொஞ்சம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சு மட்டும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கிளாரிட்டி தேவைப்பட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படியே அவங்களுக்கு யாரும் சொல்லிட மாட்டாங்க, ரைட்டுங்களா? பிகாஸ் தே ஹேவ் டீப் ரெஸ்பெக்ட், ஹை டிக்னிட்டி எல்லாமே இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தர் பற்றி தெரிஞ்சால் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு எப்பேற்பட்ட நபர் அப்படின்றவங்க வந்து தப்பாகும்போது, சரி இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்கன்னா அது என்ன காரணமாக இருக்கும், ஏன் அப்படி சொல்லிக்க மாட்டாங்களே, அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கணும். நம்மளை பார்த்து இப்படி சொல்ல மாட்டாங்களே, நம்மளை பார்த்து இப்படி கேட்க மாட்டாங்களே, இப்படி ஒன்று கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு நம்பணும். அப்படி நம்பணும் வந்து ஏன் இந்த மாதிரி சொன்னேன், என்ன ரீசன், எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன்னு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி வந்து அன்பாகவும் இருக்கணும், கோபமாகவும் இருக்கணும். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், ஏன் இந்த மாதிரி கேட்டேன், நான் அந்தளவுக்கு நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டால் இப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டேன், இந்த மாதிரி தான் சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா மணி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், முன்னேறணும் அதுக்காக எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தேன், இப்போ அந்த டைம் பேசினாலும் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக டீப்பான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்கிறது உண்மைதாங்க, உண்மையாக சொல்லுவாங்க. சரிங்களா? டூ லவ்ட் ஒன்ஸ் தே ஒன்ட் சே லை, சொல்லவே போய் சொல்ல மாட்டாங்க. உண்மையானவர்கள் உண்மையாக தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாலும் உண்மையாக சொல்லுவாங்க, ஏற்றுக்கலாம் உண்மையாக சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி பேசுகிறது வேறு, ஏற்றுக்கிறது சொல்கிறது வேறு. புரிஞ்சுங்களா? ஏற்றுக்கிற மாதிரி சொல்லிட்டா அது நீங்கள் நம்பிடுவீங்க. இருக்கிறதையே தான் சொல்கிறாங்கன்னா அது நீ நம்பணும்னு அர்த்தம். த டிஃப்ரென்ஸ். இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் வேணுமா, இல்லை உங்கள் கேள்விக்கு உண்மையான பதில் வேணுமா? புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்பவுமே உங்களுக்கு என்ன தான் நீங்கள் கேள்வி உங்களுக்கு எதிர்பார்த்த ஆன்சர் வந்திருக்காது, ஆனால் சொல்கிற ஆன்சர் சொல்லுவாங்கன்னா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவா சொல்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. பட் உண்மையை சொல்லி உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண நிற்கும்போது தான் ரொம்ப வேலை ஜாஸ்தி. ஏன்னா அந்த சைடு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, இந்த ஆன்சர் செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும்போது நம்ம கொஞ்சம் இறங்கி வந்தோ இல்லை மேலே வந்தோ பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று கீழே போனாங்கன்னா நம்மளுக்கு கீழே போகணும், மேலே போனால் நம்மளும் மேலே போகணும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ண முடியும். இப்படி இருந்தாலோ பேலன்ஸ் ஆகாது. ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த பேலன்ஸ் லெவல் நம்ம எப்பவுமே இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் லெவலில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம எப்பவுமே செக் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு பர்சன் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஏ அண்ட் பின்னு வேண்டாம், ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் மாற்றி வைக்கலாம். என்னன்னு ஒரு பர்சன்,
எம்னு ஒரு பர்சன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் அப்படின்ற பர்சன் வந்து எம்ன்ற பர்சன் மேலே கோவப்படுறாங்க, செம்ம கோவப்பட்டாங்க அப்படின்னு வச்சுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சிங்கப்பெண்ணு அப்படின்னு வச்சுங்களேன். என்னன்றவங்க வந்து சிங்கப்பெண்ணுன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ என் அப்படின்றவங்க வந்து எம் அப்படின்றவங்க மேலே செம்ம கடுப்பாயிட்டாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டியில், அவங்க பேசுனதில்லை, இப்படியோ இது வரைக்கும் ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது எண்ணெய் வந்து செம்ம ஃபயராக இருக்கும்போது எம்மால் அது சமாளிக்கவே முடியல எண்ணெய். இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் எப்படி எப்படியோ பேசி அவங்களுக்கு கேப்லாம் பேசி தான் பார்க்குறாங்க, முடியல. எண்ணெய் வந்து சமாளிக்க முடியல. எம்மு ரொம்ப தள்ளாடுது இங்கே, ரொம்ப முடியல. அப்போது எம்மு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, எண்ணெய் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது, எம்மு வந்து எம்மாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. இப்போ என்னன்றது ஒருத்தர், எம்ன்றது ஒருத்தர். அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ எண்ணெய் வந்து வேறு நேமில் போடணும். 60% வச்சுங்களேன். வேறு இப்போ எண்ணுக்கு பதிலாக அவங்க எண்ணெய் தான், பட் அவங்க என்ன நம்ம நினச்சி பேசக்கூடாது. எண்ணெய் வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சியாக வச்சு பேசணும்னு வச்சுங்க. சி எண்ணெய் இல்லை இனிமேட்டு சி அப்படின்ட்டு. எம்மு வந்து எம் இல்லை, நீங்கள் வந்து க்யூன்னு வச்சுங்க. இங்கே வந்து சி, இது வந்து க்யூ, அப்படி பேசலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃப்ரெண்டு தான் சி, என்னோடய ஃப்ரெண்டு யார் சி, எம்மோட ஃப்ரெண்டு யார் க்யூ. இப்போ வந்து சியும் க்யூவாக பேசணும். பேசுகிறது நீங்களே தான் பேசுகிறீங்க, சியும் க்யூவும் மாதிரி சேர்ந்து பேசிக்கணும். ஆமாடா எப்படி அது சி நல்லா இருக்கியா அப்படின்னு க்யூ கேட்கணும். க்யூ எப்படி கேட்கணும், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்னு க்யூ சொல்லணும். அப்படி பேசும்போது க்யூ இஸ் நத்திங் பட் அந்த எம்மு தான், சி இஸ் நத்திங் பட் அது என்னு தான். பட் பேசும்போது அவங்களே ஒரு தேர்ட் பர்சன்ட் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் பேசும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து மறைமுகமாக வந்து சொல்கிறது. இது எப்படின்னா, நம்ம அஜித் படம் இருக்கு இல்லைங்களா, வாலி, அந்த படத்தில் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்க பேசுவாங்க, ஜோதிகாவும் சூர்யாவும் அப்படி பேசுவாங்க, ஜோதிகாவும் அஜித்தும் பேசுவாங்க. அந்த ஒரு காம்பினேஷன் தேர்ட் பர்சன் மாதிரி பேசுவாங்க என்ன எப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம பேசலாம். அப்படி பேசும்போது நீங்கள் பேசி பாருங்களேன். அதாவது இப்போ நான் தான் இருக்கேன்னா, இப்போ நீங்கள் என்ன என்கிட்டயே வந்து என்னை பற்றி சொல்கிறீங்க, அவங்க வந்து நம்ம அவங்கள பற்றி அவங்ககிட்டயே நம்ம அவங்கள பற்றி சொல்லுவோம். ஆனால் அதே பேரில் இல்லை, வேறு பேர் இல்லை. ஸோ அப்படி சொல்லும்போது இது நான் சாஃப்டாக இருக்கும்போது பேசியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி அது மாதிரி நீங்கள் பேசணும். அதுக்கான கேப் வந்து கொடுக்கணும். இதுக்காக தான் வந்து ஒரு சில பாசிட்டிவ் சைட் செய்யும்போது ஒய் நாட் டு த நெகட்டிவ் சைட் கஸ்டமர் டைம். இதே மாதிரி இது வந்து எப்படி சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள்லாம் இருக்கும், சந்தோஷக்கும் அதே பாடல் தான் வரும், ஆனால் சோகமாக பாட்டுக்கும் அதே பாடல் தான் வரும், கொஞ்சம் லைன்ஸ் கொஞ்சம் மாறி வரும், ஆனால் சேம் டியூன் சேம் மெட்டு எல்லாமே வரும்.